ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசுநாதருக்கு அல்லாவிட்டால் தேவனுக்கு பல பெயர்கள் உண்டு. ஒன்று, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்னொரு இடத்துல ஆகாருங்கிறதான ஒரு ஸ்திரீயானவள் சொன்னாள், நீர் என்னை காண்கிற தேவன். இந்த நாளிலே ஒரு ஜெபத்தின் வல்லமை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட 3 சின்ன ஜெபங்கள், அவைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில்கள். அதை ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், என் ஆண்டவராகிய கர்த்தர் தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறது என்று மாத்திரமல்ல, அவர் சொன்னார், கேளுங்கள் தரப்படும். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் விதமாய் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு சொல்லுவேன். ஒருவேளை இதை கேட்கும் பொழுது நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதே. அதை பற்றி கவலை வேண்டாம். ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் இடத்துல எதையாக கேட்க வேண்டும் என்றால், தான் என்னத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி விளங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பசி என்று சொன்னால் அது அழும், வயிற்று வலி என்று சொன்னால் அழும். அந்த குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, அழ மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த அழுகை கேட்கிற தாய்க்கு அந்த குழந்தை என்னத்தை தேடுகிறது என்று நன்றாய் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபம் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்தாலும் கூட, உங்களுடைய பெருமூச்சை கேட்கிற தேவன், நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இலக்கணத்தோடு இல்லாவிட்டாலும், அழகான அலங்காரத்தோடு இல்லாவிட்டாலும், உங்களுடைய தேவையை சொல்லக்கூடிய வார்த்தைகளை அறிவித்தால், நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்று உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் அறிந்து கொள்வார். அதற்கேற்ற பதிலை அவர் தந்துள்ளுவார். வேத புஸ்தகத்தில் அப்படிப்பட்டதான சின்ன ஜெபங்கள், 3 ஜெபங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு தாயானவள் தன்னுடைய மகளுடைய வியாதி, பிசாசு பிடித்த சூழ்நிலை, அவளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதரிடம் ஓடி வந்தாள். ஆனால் அவள் வரும்பொழுது அவள் ஒரு சமாரிய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. அவள் யூத குலத்தைச் சேர்ந்தவள் அல்ல. ஆகையினாலே அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கதறி கொண்டிருந்தாள். அப்பொழுது மற்ற சீஷர்களெல்லாம் பார்த்து சொன்னார்கள், அவள் உம்மை பார்த்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாளே, அவளுடைய வார்த்தையை கேட்டு அவளுக்கு என்ன வேண்டுமோ செய்து அனுப்பிவிடுங்கள். அப்போ இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பது நல்லதல்ல, முடியாது. அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் அவளை ஏளனப்படுத்தும்படியாய் சொல்லவில்லை. அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அவள் இன்னும் தன்னை சார்ந்து இருக்கிறாளா என்று அறியும்படியாகவே அதை சொன்னார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி இவர்களிடத்தில் சொல்லும்போது அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால், மறுபடியும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னபோது இந்த வார்த்தை தான் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ அவள் சொன்னாள், அது உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் அந்த மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அவளுடைய மகளுக்கு தேவையான விடுதலையை கொடுத்தார். ஒருவேளை நீ ஆண்டவருக்கு புறம்பாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம். ஒரு காலத்தில் நான் சில வருஷங்களுக்கு முன்பதாக 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த ஒரு பையன் என்னிடத்தில் வந்தான். அவனுக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு ஃபீஸ் எல்லாம் கொடுத்தார்கள், புத்தகத்தை கொடுக்கவில்லை. அவன் வந்து சொன்னான், அங்கிள் எனக்கு புஸ்தகம் வேணும், எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அவனை பார்த்தபோது உண்மை உள்ள பையனாக இருந்ததுனாலே அவனை உடனே நான் கடைக்கு கூட்டி சென்று 5 புத்தகங்கள், 5 பாடங்கள் அவனுக்கு உண்டு, 5 புத்தகங்களை மட்டும் வாங்கி கொடுத்தேன். அவ்வளோதான் என்கிட்ட காசு இருந்தது அந்த நாளில். ஆனால் கொடுத்து விட்டு நான் வீட்டுக்கு வந்தபோது என்னுடைய மகள் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வைத்து கொண்டு வந்தாள். அவள் இன்றைக்கு 12ஆவது படிக்கிறாள். உடனே சொன்னாள், டேடி புறப்படுங்க, கடைக்கு போகணும், புக்ஸ் வாங்கணும். நான் அவள் இடத்துல சொன்னேன், மகளே என் இடத்துல இப்பொழுது பைசா இல்லை, நாளைக்கு மறுநாள். முடியாது டேடி, இப்போவே எனக்கு வேணும். அது சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளுடைய அண்ணன் வந்தான். அவன் பிஎஸ்சி படித்து கொண்டிருந்தான். டேடி இது என்னுடைய லிஸ்ட்டுன்னு சொன்னான்.
நான் சொன்னேன், இப்போ தான் உன் தங்கச்சிக்கு சொன்னது கேட்டாயே. அப்போ அவன் சொன்னான், என் தங்கச்சி சொன்னதையும் கேட்டீங்களே, வாங்கி கொடுத்தால் நான் போகிறேன், இல்லாவிட்டால் நாங்கள் நாளைக்கு கல்லூரிக்கு போக மாட்டோம், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம். உடனே அவர்கள் இருவரையும் நான் அழைத்து கொண்டு போய் பணத்தை எல்லாம் உண்டாக்கி ஒரு கடைக்கு சென்றேன். எல்லா புஸ்தகங்களும் கிடைக்கல. ஆகையினால் 3 கடைகளுக்கு சென்றோம். 3 கடைகளிலும் அந்த லிஸ்ட்டில் உள்ள அத்தனை பொருட்களையும் வாங்கி கொடுத்தேன். ஒன்று விடாமல் வாங்கி கொடுத்தேன். வீட்டுக்கு வந்த பிற்பாடு என்னால் உறக்கம் வரவில்லை. படுத்தால் அழ ஆரம்பித்தேன். ஐயோ, அந்த ஒரு பையன், அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆனால் 5 புஸ்தகம் வாங்கிறதுக்கு அவன் என்னிடத்தில் எவ்வளவாய் கெஞ்சினானே, அவனுக்கு நான் கொடுக்கவில்லையே என்று சொல்லி அழ ஆரம்பித்தேன். சாப்பிட பிடிக்கலை. அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தரனோடு பேச ஆரம்பித்தார். நீ ஏன்பா அதுக்காக அழுகிறாய்? இந்த பிள்ளைகள் இவ்வளோ அதிகாரத்தோடு கேட்கிறார்கள், அந்த பையன் கெஞ்சியும் கொடுக்கலையேன்னு சொன்ன போது கர்த்தர் எனக்கு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பையனுக்கு நீ கொடுத்தது தர்மம், ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்தது அவர்களுடைய உரிமை. அதோடு இன்னொன்று சொன்னார். அந்த பையன் நாளைக்கும் திரும்ப வந்து நோட்டு புக் வேணும்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ தெரியுமா? டேய், நேத்தானடா வந்த, போ என்று சொல்லுவாய். ஆனால் உன் மகள் அடுத்த வாரத்தில் ஒரு பொருளை தொலைத்து விட்டு திரும்ப வந்து டேடி இதை காணாமல் போட்டேன்னு சொல்லுவாள். நீ அவளுக்கு வாங்கி கொடுப்பாய். அது சொன்னது போலவே அடுத்த வாரத்தில் அவள் ஜாமெட்ரி பாக்ஸை தொலைத்து விட்டாள். வந்து சொன்னாள், டேடி ஜாமெட்ரி பாக்ஸை தொலைச்சிட்டேன். அவளுக்கு நான் உடனே வாங்கி கொடுத்தேன். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு நான் கொடுத்தது தர்மம், இவளுக்கு நான் கொடுத்தது உரிமை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது சில சமயங்களில் அவர் தர்மம் செய்வார், அவரை அறியாமல் இருந்தாலும். ஆனால் அவரை அப்பா என்று ஏற்றுக்கொண்டால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்கு அதை தருவார், நீங்களும் உரிமையோடு கேட்கலாம். ஆகினால் தான் கர்த்தருடைய வேத வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எந்த ஜாதியோ, எந்த மொழியோ, என்ன நிறமோ, அதை பற்றி கவலை இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் அவருடைய சகலவற்றுக்கும் சுதந்திர வழிகளாக இருக்கிறோம். 2வது பேதுரு, அவனோடு சேர்ந்த சீஷர்கள், ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர்கள் கடலிலே போய்கொண்டிருக்கிறதான வேளையில் நடுக்கடலிலே பெருங்காற்று அடித்தது. அந்த பெருங்காற்று நடுவில் அவர்கள் எல்லாரும் நீச்சல் அடிக்கக்கூடியவர்கள். ஆனால் அலைகள் உயர்ந்திருந்ததினாலே, காற்று பலமாய் அடித்ததினாலே தப்பித்து கொள்வோம் என்கிறதான ஒரு சூழல் இல்லாத பொழுது என்ன செய்வோம் என்று இருக்கிறதான நேரத்தில் இயேசுநாதர் அவர்கள் படகை நோக்கி வந்தார். அப்பொழுது சீஷர்கள் பயந்தார்கள். தங்களுக்கு உதவி வருகிறது என்று அறியாதபடி ஒரு ஆவி என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், பயப்படாதீர்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள். அது ஆண்டவருடைய சத்தம் என்று கேட்ட உடனே பேதுரு சொன்னான், நானும் தண்ணியில் நடந்து வர எனக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் சொன்னார், வான்னு சொல்லிட்டார். ஆனால் இறங்கி நடக்கும்போது முதல்ல நன்றாய் நடந்தான், பாறையில் நடக்கிற மாதிரி நடந்தான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பெருமை வந்ததோ, மற்றவர்களை பார்த்தான். ஆண்டவரை பார்த்து தன்னுடைய பார்வை கொஞ்சம் விலக்கின பொழுது மூழ்க ஆரம்பித்தான். அவன் மூழ்கிற ஆரம்பித்த வேளையில் அவன் ஒரு சத்தமிட்டு ஒரு ஜெபத்தை செய்தான். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், லார்ட் சேவ் மீ. முதலாவது ஜெபம் லார்ட் ஹெல்ப் மீ, 2வது ஜெபம் லார்ட் சேவ் மீ. அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய கையை பிடித்து அந்த தூக்கி விட்டார். மாத்திரமல்ல, கப்பலில் கொண்டு போய் விட்டார். அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான கொந்தளிப்புகள், மூழ்கி போகிற அனுபவங்கள், கடன் தொல்லைகளினாலே மூழ்கி போகிற அனுபவங்கள், ஆசீர்வாதம் இல்லாமல் மூழ்கி போகிற தொல்லைகள், உற்றார் உறவினரால் உள்ளதான மூழ்கி போகிறதான தன்மைகள், உதவியே இல்லாத சூழ்நிலை. உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே ரட்சியும். உடனடியாக கிடைத்த காரியம் என்று கேட்டால் கர்த்தர் அவனை தூக்கிவிட்டார். அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தான். 3வது ஆண்டவராகிய இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 2 பக்கத்திலும் 2 கள்ளர்களை அறைந்தார்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டதற்கு காரணம் அவருடைய பாவங்கள், அவருடைய கொலைகள், கொள்ளைகள், இதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆனால் நடுவில் இருக்கிற இயேசுநாதர்
குற்றங்களுக்காக அறையப்படவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேல சகோதரா சகோதரி, உன்னுடைய பாவங்களை நீக்கும்படியாய், போக்கும்படியாய், உனக்கு நல்வாழ்வை அளிக்கும்படியாய், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாய், அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற வசனத்தின்படி, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தையின்படி, அதற்காகத்தான் கல்வாரி சிலுவைக்கு சென்றார். வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தவர், அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாத்தையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படி? பெஸ்டையே கொடுத்துட்டாரே, மற்றதை தரமாட்டாரா? அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தார். அப்போ 2 பேரில் ஒருவன் அவரை ஏளனப்படுத்தினான். இது உண்மையான கடவுளானா இறங்கி வாயா. இன்னொரு கள்ளன் சொன்னான், டே அப்படி சொல்லாதே, நாமோ நம்முடைய குற்றங்களுக்காக மரிக்கிறோம், இவரோ ஒரு குற்றத்தையும் செய்யாதவர். அப்படி சொல்லிட்டு அதோட இடத்துல அந்த சிலுவையில் மரித்து கொண்டிருக்கிற இயேசுநாதரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக்கொள்ளும். லார்ட் ரிமெம்பர் மீ. இந்த 3 ஜெபங்களுக்கு 3 வார்த்தை தான். லார்ட் சேவ் மீ, லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் ரிமெம்பர் மீ. அவர் மரித்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபித்தால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு உள்ளேன். சில சமயங்களில் நான் அப்பாவை கூப்பிட்றோம், டேடி, அப்பா பதில் சொல்ல மாட்டேங்கிறார், மம்மி பதில் கிடைக்க மாட்டேங்குது. யார் யாரையோ கூப்பிடுகிறோம், பதில் கிடைக்கிறதில்ல. 121 சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். அதாவது சிலரெல்லாம் மலை போல நம்பி இருந்து அவர்களை நோக்கி பார்க்கிறோம், ஆனால் மலையிலிருந்து ஒத்தாசை வராது. 121 சங்கீதம் 2 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யுவர் ஹெல்ப் வில் நாட் கம் ஃப்ரம் த கிரியேஷன், பட் யுவர் ஹெல்ப் வில் கம் ஃப்ரம் த கிரியேட்டர். சிருஷ்டிகளிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வராது, சிருஷ்டிகர் இடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். உனக்கு தெரிந்த விதத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவாயா? இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே. நான் பல தெய்வ வழிபாடுகளில் இருந்தவன். ஒரு நாளிலே ஒரு போதகரை பார்த்து சொன்னேன், நான் ஆராதிக்கிற தெய்வங்கள் 330 கோடி இருக்கிறார்கள், எனக்கு ஒன்றுமே செய்யலையே, இந்த இயேசுநாதர் என்னத்தை செய்வார் என்று சொல்லி எனக்கு போதகம் படித்த போதகரை நான் துன்பப்படுத்தினேன். ஆனால் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், அந்த 330 கோடி தேவர்கள் செய்ய முடியாததை இந்த ஒரே ஒருவர் இயேசுநாதர் உன் வாழ்க்கையில் செய்வார். ஏனென்றால் என் வாழ்க்கையில் அவர் செய்தார். என்னவா இருந்தாலும் இருக்கிற இடத்துல நீங்கள், இப்பொழுது நான் பேசி கொண்டிருக்கும் பொழுதே இருக்கிற இடத்துல கண்களை மூடி, உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், ஒருவேளை அது உங்கள் மகளை குறித்த தேவையாக இருக்கலாம், அல்லது கடலிலே சிக்கி தவிக்கிறது போல ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பேதுருவை போல இருக்கலாம். அல்லாவிட்டால் உன்னுடைய சொந்த குற்றங்களுக்காக மறிக்க வேண்டியதான சூழ்நிலையில் காணப்படலாம். எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதான ஒரு சின்ன ஜெபத்தை ஏறிடுங்கள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவைக்கேற்ப உனக்கு ஒத்தாசை பண்ணுவார். பரிசுத்த பிதாவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். இந்த மக்கள் எந்த காரியத்தை குறித்து உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்னது போல இவர்கள் வருகிறார்கள். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆத்மாவிலே, சரீரத்தில், வாழ்க்கையில் அவளுக்கு சுகத்தை கட்டளிடும், சமாதானத்தை கட்டளிடும், ஆசீர்வாதத்தை கட்டளிடும். இயேசுவோடு கூட நடக்கிறவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியை அவளுக்கு கட்டளையிடும். இது அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.